நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய செல்போன்களின் பாஸ்வேர்டுகளை கூட நாம் நமக்கு அன்பானவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. அற்பமான காரியங்களை கூட நாம் யாரிடமும் நம்பி தருவதில்லை. பல வழிகளில் அவைகளை பாதுகாப்பதில் நாம் முனைப்போடு காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் யாரிடம் உள்ளது என. பாருங்கள், ஒரு நாட்டினுடைய இராணுவ ரகசியம் என்பது உயரிய ஒரு காரியமாய் உள்ளது. எனவே அதனுடைய பாதுகாப்பு பல மடங்கு அதிகமாக காணப்படும். கோப்புகளில் வைக்கப்படும் ரகசிய டாக்குமெண்ட்டுகளுக்கே அத்தனை அதிகமான பாதுகாப்பு என்றால் யோசித்து பாருங்கள். நாம் அவருக்கு பயந்து ஜீவிக்கும்போது அவர் தம்முடைய ரகசியத்தை நம்மிடம் வைக்கிறாராம். எத்தனை மேன்மையான ஒரு காரியம்! அவருடைய ரகசியம் நம்மிடம் காணப்படுமேயானால் நம்முடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதாயிருக்கும்? முழு பரமசேனையும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கும். சாத்தான் நம்மை நெருங்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையை நம்மிடம் தெரியப்படுத்துவார் எனவும் வேதம் சொல்லுகிறது. எத்தனை மகத்துவமான காரியத்தை அற்பர்களும் நேசர்களுமான நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று. ஆகவே அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்போம். கிறிஸ்து இயேசு தங்கும் வாசஸ்தலமாய் மாறுவோம். பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமாய் திகழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.